வணக்கம் இளைஞர்களே, கனவு காணுங்கள். இந்திய எதிர்காலம் உங்கள் கைகளில் தான் உள்ளது என்கிற வரிகளுக்கு உரிமை உள்ளவரும் கனவுகளின் நாயகனாகிய மறைந்த ஏவுகணை தொழில்நுட்ப விஞ்ஞானியும் இந்திய நாட்டின் முன்னாள் ஜனாதிபதியும் ஆகிய திரு APJ அப்துல் கலாம் பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன். அப்துல் கலாம் அவர்கள் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் பிறந்தார். இவர் தனது ஆரம்பகால பள்ளி படிப்பை ராமேஸ்வரத்தில் உள்ள தொடக்க பள்ளியில் பயின்றார். வறுமையான பின்புலத்தில் இருந்து தனது தன்னம்பிக்கை, விடாமுயற்சி போன்றவற்றால் சாதித்து காட்டிய அப்துல் கலாம் பின்னாளில் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக உயர்ந்தவர். இவருக்கு விமானியாக வேண்டும் என்ற பெருங்கனவு இருந்தது. அதற்காக நடத்தப்பட்ட தேர்வில் இவர் 9வது இடத்தையும் பிடித்தார். ஆனாலும் இவருக்கு விமானியாகவும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. 1960இல் மத்திய அரசு பாதுகாப்பு மற்றும் வானூர்தி அபிவிருத்தி அமைப்பில் விஞ்ஞானியாக தனது ஆராய்ச்சி வாழ்க்கையை தொடங்கினார். இவர் தொடர்ச்சியாக விண்வெளியில் இந்தியாவை ஆட்சி செய்யும் வகையில் ஏவிய செயற்கைக்கோளான SIV-3 ஏவுவதில் முக்கிய பங்காற்றினார். அதனை பாராட்டும் வகையில் இந்திய அரசின் உயரிய விருதான பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1963ஆம் ஆண்டு முதல் 1983 வரை இஸ்ரோவில் சிறப்பாக பணியாற்றினார். பின்பு 1999இல் போக்ரான் அணு ஆயுத சோதனையில் பங்களித்தார். பின்னர் அக்னி, பிருத்திவி, ஆகாஷ் எனப்படும் ஏவுகணை திட்டத்தில் முக்கிய பங்காற்றினார். அதன் பின்னர் 2002ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவரானார். இவர் மக்களின் ஜனாதிபதி என அன்போடு அழைக்கப்பட்டார். இவர் சிறந்த எழுத்தாளராகவும் திகழ்ந்தார். இவர் அக்னி சிறகுகள், இந்தியா 2020, எழுச்சி தீபங்கள் போன்ற நூல்களையும் எழுதினார். இந்தியா வல்லரசாக வேண்டும் என்றும், கஷ்டம் வரும்போது கண்களை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும், கண்களை திறந்து பாராது, நீ வென்றிடுவாய் போன்ற நல்ல கருத்துக்களை மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் மனதில் விதைத்த திரு APJ அப்துல் கலாம் அவர்களின் கனவை நனவாக்குவோம் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.